ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிராவலர் இதன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஏலகிரி வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதும் அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜஸும் அப்புறம் வரவில்லை என்னெல்லாம் பண்ணணும் டீட்டெயிலாக பார்த்துருப்போங்க. இந்த ஃபுல் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல மார்னிங் எந்திரிச்சு பேக்கேஜில் என்னென்ன தந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஏலகிரியில் என்னென்ன சுற்றி பார்த்தோங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் பட்ஜெட்டில் ஏலகிரி சுற்றி பார்க்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டிராவலர் வித்தின் ஃபார் மோர் டிராவல் வீடியோஸ். டயர்டாக ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு காலையில் நம்ம ரூம் ஸ்டேவோட பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வியூங்க, சூப்பரா இருந்தது. மவுண்டன்ஸ் எல்லாமே இங்க இருந்து பார்க்க. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இறங்கி கீழே வந்த உடனே அவங்க சுட சுட டீயும் குட் டே பிஸ்கெட்டும் தந்தாங்க மார்னிங் ஸ்நாக்ஸ். இதுவும் பேக்கேஜில் இன்க்ளூட் தான். அங்க அப்படியே டீயை குடிச்சிட்டு அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த நாட்டுக்கோழி, கின்னி கோழி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. டீ குடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து ட்ரெக்கு போக கூப்பிட்டாங்க. இது ஒரு மினி ட்ரெக்கிங் தாங்க. பக்கத்துலேயே இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. பட் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அங்கே சும்மா அப்படியே பக்கத்துலேயே நடந்து போகலான்னு சொல்லிட்டு தனியாக கிளம்பிட்டோம். நம்ம தங்கியிருந்த ஸ்டேலேருந்து ரைட் எடுத்து ஒரு 800 மீட்டர் நடந்து போனாலே போதுங்க. ரொம்ப பிரம்மாண்டமான இந்த ஏஆர் தங்கக்கோட்டையை பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டேவும் ஏஆர் தங்கக்கோட்டையும் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்கும். இதுதான் மக்களே ஏலகிரி ஃபேமஸ் ஏஆர் தங்கக்கோட்டை. உள்ள போறதுக்கும் வரதுக்குமே ஃபீஸஸ் கட்டணும், மெம்பர்ஷிப்பும் எடுத்துக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் சொல்றேன். உள்ள என்ட்ரன்ஸுக்கு மட்டும் 350 கேட்டாங்க. நாங்க வந்து எங்க பிளான் இல்லாதனால அங்க உள்ள போல. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் செட்டப்ல எல்லாமே செட் பண்ணிருப்பாங்க, கிங்டம் மாதிரி. வெளியே இருக்க டிக்கெட் கவுண்டர்லயே பாத்தீங்கன்னா உள்ள என்ன இடம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு பே பண்ண, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு கிளியரா போட்டிருந்தாங்க. நீங்க இந்த ஏஆர் தங்கக்கோட்டையில வந்து மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கான ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எடுத்தா நீங்க இயர்லி பிளான்ஸ்ல வந்து தங்கிட்டு போகலாம். அது எல்லாமே மெம்பர்ஷிப்ல இன்க்ளூட் தான். நீங்க சிங்கிள் டைம் விசிட்டா இருந்தா போட்டிங்க்கும் என்ட்ரிக்கும் தனியா பே பண்ணி எடுத்துக்கலாம். சரின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோங்க. நம்ம ஸ்டேக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரோஸ் கார்டன் இருக்குங்க. இங்க ஃபுல்லா ரோஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க. 1 hour ரிலாக்ஸ்டான மார்னிங் வாக்க முடிச்சுட்டு திரும்ப நம்ம தங்கியிருந்த ரூமுக்கே வந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம தங்கி இருந்த ஸ்டேக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம் ஆக்டிவிட்டீஸ்க்கு பெரிய ஒரு கிரவுண்ட் வச்சிருக்காங்க. அந்த கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்பிங்கோ டென்ட்டிங்கோ கேட்டிங்கன்னா இங்கே போட்டு அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் ஒன்று வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட பெர்மனெண்ட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் இல்லைனாலும் டெம்பரவரி ஸ்விம்மிங் பூல் ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி வரைக்கும் தாராளமாக நீங்கள் குளிக்கலாம். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருந்தது. ஒரு குரூப் குளிச்சதுக்கப்புறம் வந்து ரொட்டேட் பண்ணி மாறி தராங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் எங்கள் பாப்பாவோட பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லா நாளுமே இது விளையாட முடியாது, ஏன்னா நம்ம எல்லாமே பிஸி ஸ்கெட்யூல் இருப்போம். ஸோ ஃப்ரீ டைம் இருந்தால் தயவு செய்து குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்க. கிட்ஸோட விளையாடும் போது அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஃபேமிலி பாண்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. விளையாண்டு முடிச்சு திரும்பி பார்த்தா டேபிள் செட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டாங்க. இட்லி, பொங்கல், வடைன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் அசத்திட்டாங்க. சாம்பார், சட்னி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. இதுவுமே பேக்கேஜில் இன்க்ளூட். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு பேக்கேஜ் தான். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ சூப்பராக ஹோம்லி மேட் ஃபுட்டாக இருந்ததுங்க. எல்லாமே நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டு இருக்க கேப்ல நான் போய் நம்ம கேம்பிங் டென்ட்டிங் பண்ணா எப்படி இருக்கும்னு செக் பண்ண போயிட்டேன். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிளா வந்தீங்கன்னா சோலோ டென்ட் எடுத்துக்கலாம். 2 பேர் தங்குற டென்ட்டும் இருக்கு. அதே மாதிரி 3 பேர் தங்குற டென்ட்டுமே வச்சிருக்காங்க. நீங்க எப்படி தேவையோ அப்படி நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ் வந்து 1200 மட்டும் தான். உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மள வாமா வச்சுக்கிறது கம்ஃபர்டபுளான பில்லோஸ், பிளாங்கெட், அதுக்கப்புறம் ஃபோம் வந்து கீழே போட்டிருந்தாங்க. நைட்டு டின்னருக்கு சொன்ன மாதிரி தாங்க. இப்போவுமே ஆம்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணோம். நல்லா சுட சுட தந்தாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது பார்த்தா இந்த 2 பப்பியுமே வந்து அவங்க அம்மாட்ட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு நேச்சர் ஸ்டே கேம்புங்க. சுற்றி எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. அவ்வளோதாங்க. நாங்கள் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு லக்கேஜ் ஃபுல்லாக லோடு பண்ணிட்டு ஏலகிரியை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு வீட்டில் இந்த வான்கோழிங்கிற டர்க்கி கோழியை பார்த்தோங்க. இதுதான் நம்ம வான்கோழி பிரியாணியில் யூஸ் பண்ணுற கோழி. ஆக்சுவலாக ஏலகிரியோட ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் ஆன போட் ஹவுஸ் போயிட்டோங்க. போகிற வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரி இருக்கும். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்க் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்கிங் பேக்கு வந்து பார்க் பண்ண கூப்பிடுவாங்க. நீங்க ஆஃப் சீசன் போனீங்கன்னா இந்த மாதிரி போட் ஹவுஸ் பக்கத்துலயே வந்து நிறைய காலியான கிரவுண்ட் இருக்குங்க. நீங்க போய் அதுல ஃப்ரீயா பார்க் பண்ணிட்டு தாராளமா உள்ள போய் பொறுமையா சுத்திட்டு வரலாம். நாங்க காரை நிறுத்திட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் வாங்க முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 20 ரூபாயும், கிட்ஸுக்கு வந்து 10 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. இது இல்லாம நீங்க போட்டிங்க்கு செப்பரேட் டிக்கெட் வாங்கிக்கணும். இதுதாங்க போட்டிங் போறதுக்கு டிக்கெட் வாங்குற இடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோயிங் போட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ரோயிங் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ யாரா இருந்தாலுமே போய் இதை என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்கு தனியாக கிட்ஸ் லைஃப் ஜாக்கெட் தராங்க. நம்மளுக்குமே ப்ராப்பரான லைஃப் ஜாக்கெட் தராங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்றதுனால சேஃப் தான். தாராளமாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரோ பண்ணிட்டு வரதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை தந்துருவாங்க. அவர் தான் ரோ பண்ணிட்டு போவார். ஸோ வயசானவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாம் ட்ரிப் என்ஜாய் பண்ணால் போதும். நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க உள்ள சுற்றி பார்க்கறதுக்கு. நாங்கள் போட்டிங் போன அன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே க்ளவுடியாக அருமையாக சில்லுன்னு இருந்ததுனால இந்த ஸ்லோவாக போகிற 20 மினிட்ஸ் போட் ரைடாக சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க. ஸோ கிளைமேட்
நல்லா இருக்க டைமில் நீங்கள் ஏலகிரி போய் போட்டிங் போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க. நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் போயிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் தனியாக பெடல் போட்டில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு இந்த வயசில் எவ்வளோ தைரியம் போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸு தைரியமாக என்கரேஜ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நிஜமாவே சூப்பருங்க இதெல்லாம். போட்டிங் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே வந்து டாய் ட்ரெயின் பாப்பா வளர்றதுக்கு இருந்ததுங்க. சரின்னு சொல்லி பாப்பா ஆசைப்பட்டான்னு அதில் ஒரு ரவுண்ட் ஏற்றி விட்டோம். டாய் ட்ரெயின் போக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ராம்போலின், ஏர் பேக் பலூன்ஸு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஏடிவி ரைடு ஒன்று வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி மினி ஏடிவி பைக்குங்க அது. ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சம் நேரம் ஓட்டினா சேஃபாக இருக்குது. இதுலேயும் நீங்கள் குழந்தைங்கள வேணுமோ விளையாட வைக்கலாம். இந்த ரைட்ஸுக்கு எல்லாமே தனித்தனியாக டிக்கெட் எடுக்கணுங்க. ஒன்று ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஸ்கேமுங்க. இந்த தண்ணிக்குள்ளே கிளாஸ் வச்சு இதுக்குள்ளே காயினை போட்டால் 200 வந்து ப்ரைஸாக கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த காயினை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் தாங்க உள்ள விழுவும். அதான் டெக்னிக்காக. ஆனால் அங்கே இருக்கிறவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஃப்ளாட்டாக தான் போடணும்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டாரு. அதனால விழுகிறதுக்கான எந்த சான்ஸுமே இல்லை. பார்க்குக்கு வெளியே வந்து நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த செராமிக் விசில் வாங்கி கொடுத்தேன். தண்ணி ஊற்றினா பேர்ட் சவுண்டில் வரும். ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிடணும்னு எப்படிங்க, ஏன்னா அங்கேயே கிடைக்கிற ஸ்டார் ஃப்ரூட் வந்து ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். அங்கே வந்து ஏதோ ஒரு ஆரஞ்சு கலரில் ஒன்று வச்சுருந்தாங்க. சின்ன தக்காளி மருந்து. என்னன்னு கேட்டால் இது வந்து நெல்லிக்காய் பழம்பாங்க. இது ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன். வழக்கம் போல் ஸ்டார் ஃப்ரூட்டை வாங்கி அதில் உப்பு மிளகா பொடி தடவி சாப்பிட்டாச்சுங்க. கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்தது. ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டாச்சுங்க. அன்ஹெல்த்தியாக வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்லான்னு போயிட்டோங்க. ஆக்சுவலாக எங்கள் பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போ வாங்கினாலுமே கலர் இல்லாமல் வெறும் பொட்டேட்டோ மட்டும் தான் ஃப்ரை பண்ணி வாங்கி கொடுப்போம். நீங்களும் அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுங்க. இந்த கடையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்ன பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. நாங்க போன உடனே அவர் ஃப்ரெஷ்ஷா தான் போட்டு கொடுத்தாரு. ஸோ தைரியமா நீங்க கிட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். எல்லாரும் பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்கு ஏப்பில் பார்த்தீங்கன்னா காடை முட்டை பார்த்தாங்க. சரி புரோட்டீனோட கொஞ்சம் ஏற்றுவோம்னு சொல்லிட்டு காடை முட்டை வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கிறிஸ்பியாக வறுத்து கொஞ்சம் மசாலா பொடி உப்பெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. காடை முட்டை செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து நீங்கள் கெச்சப்பு தொட்டு அதை வந்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலுங்க. அல்டிமேட்டாக இருந்தது. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்குள்ளே கிறிஸ்பி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் எங்கள் பாப்பா சாப்பிட்டா. அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோலி சோடாவை குடிச்சு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிதாங்க இந்த கோலி சோடா வாங்கினா அதோட முடியல. லேக் ரோட்டில் ஒரு வாக் போயிட்டு வந்தோடனே லஞ்ச் டைம் ஆயிடுச்சுங்க. சரியான பசியில இருந்தோம். ரெண்டாவது என்ன கிளைமேட்டுக்கு மேகி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் உட்காந்தாச்சு. மறுபடியும் மேகி, தட்டை முறுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபி 65 வாங்கினாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. கடையில் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படியே கிளம்பி ஆப்போசிட்ல இருக்க பார்க்குக்கு போயிட்டோங்க. இந்த பார்க்கும் போட் ஹவுஸும் தாங்க ஏலகிரி இருக்க மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ரெண்டையுமே கவர் பண்ணிட்டோம். அது போக நிறைய அட்வென்ச்சர் பார்க்ஸ், அப்புறம் நிறைய பேர்ட் பார்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா வந்து அங்க போறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் ஈவினிங் ட்ரெயின் இருக்கு. இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா நைட்டு 7 to 7:30 PM வந்து மியூசிக்கல் ஃபவுண்டன் நடத்துவாங்க. பார்க் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்க. நம்ம லேடிஸ் எங்க பார்த்தாலுமே கண்டிப்பா எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்க அப்படியே உள்ள போயிட்டோம். பார்க்குக்குள்ள இருக்க இந்த பிரம்மாண்டமான வாட்டர் ஃபவுண்ட்ல தாங்க நைட்டு வந்து 7 to 7:30 லைட் ஷோ நடத்துவாங்க. நீங்க நைட்டு வந்தீங்கன்னா கூட இங்க விசிட் பண்ணி கம்மியான டிக்கெட்ல பாத்துக்கலாம். அது வந்து கவர்மெண்ட் பார்க் தான். இந்த பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு பார்த்தா ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், ஜூசஸ் எல்லாமே வந்து உள்ளே விற்கிறாங்க. ஸோ நீங்க வெளியே இருந்து எதுவும் வாங்கிட்டு போக தேவையில்லை. இவங்க கிட்டே எல்லாமே வாங்கிக்கலாம். பாப்பாக்கு வந்து பார்க்ல பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும்னு என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் போக ஆரம்பிச்சிட்டோம். வாக் போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. அதுல போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டோலாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அங்கிருந்து நடந்து உள்ள போனோம்னா ஒரு ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வியூக்கோசரமும் அழகு கூட்டதுக்கோசரம் தாங்க. ஸோ போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அங்க யாரும் குளிச்சிட வேணாம். நீங்க கொண்டு போற பொருள்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பார்க்குள்ள ஒரு குரங்கு ஆர்மியா இருக்கு. அவ்வளவுதாங்க. நாங்க ஏலகிரி ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. கீழே இறங்கி ஜோலார்பேட் ஜங்ஷன்ல வந்து ட்ரெயின் இருக்குங்க. அதுக்கு போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டிராவலர் வித் இன் தமிழ்.